வணக்கம்டா மாப்பிள்ளை. ஹலோ கைஸ், வெல்கம் டு wasim.com. மணி பார்த்தீங்கன்னா காலைல 3:30 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, இங்கே காலைல சகர் சாப்பாடு எப்படி இருக்குது, ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஹோட்டல் எடுத்து நடக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நானே இப்போ தான் போகிறேன் ஃபஸ்ட் டைமு. இங்கே நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன், இங்கே தான் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் இப்போ போகிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அப்பா எவ்வளவு கூட்டம். கைஸ், ஒரு வழியாக சகர் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பராகவே இருந்தது. நைஸோரும் பீஃப் தால்ச்சாவும் போட்டாங்க. மாங்காலாம் போட்டு நல்லாவே இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சு நான் கிளம்பிட்டேன். நானும் ஆனால் என்ன நைட்டு ட்ராவல் கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போல்லாம் நிறையா பிரச்சனை வருதுல்ல. லைக்கு பைக்கை நிறுத்தி பணத்தை அடிச்சிடுறாங்க, ஃபோனை பிடிங்கிடுறாங்க. இங்கே மொழியும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரைக்குறை உருதை வச்சு நான் சமாளிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டம்தான். आज का मेरा है, कल का तेरा है, साइड डिश ना पकोड़ा है, ये है लाइफ है. अरे क्या बकवास है. டேய், இது கூட புரியல. என்னடா செட் நீ? யாருக்கு என்னென்ன கிடைக்குமோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? கொஞ்சம் வீடியோலாம் எடுக்க முடியல, எல்லாம் குறுகுறுன்னு ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஸோ அதனால் நான் பெருசாக வீடியோ எடுக்கலை. பட் ஆனால் அங்கே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது சாப்பாடு. ஸோ நல்லா இருந்தது. ஸோ மதியம் நோம்பு துறக்க என்ன போகிறாங்கன்னு பார்ப்போம். அது எனக்கு தெரியும். ஃப்ரூட்ஸ் தான் தருவாங்க மஸ்ஜித்தில். ஃப்ரூட்ஸ் தந்துட்டு நோம்பு திறந்துட்டு தொழுது முடிச்சுட்டு சாப்பாடு போடுவாங்க இங்கே ஒரு மஸ்ஜித்தில். ஆனால் மிச்ச மஸ்ஜித்தில் சாப்பாடு போட மாட்டாங்க. ரேண்டமாக என்றைக்காவது ஒரு நாள் போடுவாங்க. சில மஸ்ஜித்தில் ஒரு இடத்துல இடம் பிடிச்சி ஒரு ரோடே பிளாக் பண்ணிடுவாங்க. சில சமயம் பிளாக் பண்ணிவிட்டு அங்கே பீஃப் பிரியாணி அந்த மாதிரி போடுவாங்க. ஒரு மஸ்ஜித் இங்கே ஒன்று இருக்குது. அங்கே வந்து எப்படின்னா டெய்லியுமே நெய்சோறு சேம் பீஃப் தால்ச்சா இது வந்து டெய்லியுமே போட்டுருவாங்க. தொழுது முடிச்சதுக்கப்புறம் போடுவாங்க. நான் மதியம் வேணால் காட்டுறேன். ஃப்ரூட்ஸ் தான் தருவாங்க. ஃபஸ்ட்டு போனோடனே ஃப்ரூட்ஸ், எல்லா மசீதுலேயும் ஃப்ரூட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அந்த சோறு மட்டும் இந்த மஸ்ஜித்தில், இங்கே ஒரு மஸ்ஜித் எங்கள் பிஜி பக்கத்தில் ஒரு மஸ்ஜித் இருக்குது, அங்கே போடுவாங்க. உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆல்ரெடி பீஃப் பிரியாணி வந்து இங்கே ரோடு பிளாக் பண்ணி போட்டாங்க. அதை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். பீஃப் பிரியாணி போட்டாங்க, சூப்பராக இருந்தது, சரியான டேஸ்ட்டு. பீஃப் மட்டும் கொஞ்சம் வேகலை, எதாவது கத்திட்டு போகிறாங்க. என் பிள்ளைங்கோஸ் போல், இந்த ஊர் பிள்ளைங்க போல் கத்திட்டு போகிறாங்க. உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரில, எனக்கு கரெக்டாக. ஆனால் கத்திட்டு போனாங்க. பேட்ரி கேன்லாம் வச்சுட்டு அடிக்கிட்டு போனாங்க. ஸோ அதான் தனியாக வர அது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. இது அடுத்த நாள் சகரில் போட்டாங்க ரைஸ். பீஃப் கீமா, ஜரா ரைஸு, ஒயிட் குருமா வச்சு கொடுத்தாங்க. வரைக்கும் சாப்பிட்டதுலே பெஸ்ட்டு சாப்பாடு சகரில். சூப்பராக இருந்தது. டீ சாப்பிட சொல்ல மறந்துட்டேன். 3:30க்கெல்லாம் சாப்பாடு ஆரம்பிச்சிடறாங்க. செம்ம க்யூவாக இருக்குது. ஆனால் 4:10க்கெலாம் எல்லாமே முடிஞ்சிருது. ஸோ நான் 4:10க்கு செகண்ட் ஒன்று வாங்கலான்னு போனேன். பட் ஆனால் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், இது டக்குன்னு தீந்துடும் போல். இப்போ நான் பிஜி வந்துட்டு கொஞ்சோண்டு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு நோம்பு வச்சிருவேன். டைம் ஆக போகுது. ஸோ பார்ப்போம். A few minutes later. நோம்பு வச்சாச்சு கைஸ். ப்ரேயருக்கு போயிட்டுருக்கேன்.
அப்புறம் ஃப்ரீ சாப்பாடு வந்து ஓல்டு ஹைதராபாத்லாம் நிறையா போடுவாங்க. அதாவது இந்த சார்மினார் கிட்ட அங்கெல்லாம் எல்லா இடத்துலையுமே ஃப்ரீ சாப்பாடு இருக்குமா நைட் டைமில். ஸோ நோம்பு வைக்கிறவங்களுக்கு தரம் ப்ரொவைட் பண்ணுவாங்க போல். பட்டு நான் நியூ ஹைதராபாத்தில் இருக்கனால இங்கே சில குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்குது. பட்டு நான் இருக்க ஏரியாவில் இங்கே மட்டும்தான் காலைல போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு. வேறு யாரும் போடுறதில்ல. ஸோ பார்ப்போம், மதியம் பார்ப்போம் இஃப்தாரில் என்ன போடுறாங்க. A few moments later. டைம் பார்த்தீங்கன்னா 6 நோம்பு திறக்க மஸ்ஜித் போயிட்டுருக்கேன். ஸோ அதான் இந்த மஸ்ஜித்தில் தான் சாப்பாடு போடுவாங்க டெய்லியும். சுற்று வட்டாரத்தில் பிஜி கிட்டே இருக்க சுற்று வட்டாரத்தில் இந்த மஸ்ஜித் தான் கொஞ்சம் சாப்பாடு போடுவாங்க. ஸோ போயிட்டுருக்கேன். A few minutes later. நோம்பு திறந்தாச்சு கைஸ். இன்னைக்கு பீஃப் பிரியாணி போட்டாங்க. நல்லா இருந்தது, சூப்பராகவே இருந்தது. எப்போவுமே எல்லாத்துக்கும் பீஃப் போட்டுருவாங்க. பீஃப் தால்ச்சா, பீஃப் பிரியாணி. இன்றைக்கி ஆனால் ஹைதராபாடி ஸ்டைலில் கொஞ்சம் நம்ம ஊருக்கும் ஹைதராபாத்துக்கும் மிடில் ஒரு ஸ்டைலில் போட்டாங்க. நல்லா இருந்தது. சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவை சந்திப்போம். பை கைஸ்.